இப்போ அந்த பறவை காய்ச்சல் வந்து இந்த சென்னையில் காக்கையிலேருந்து ஒரு அறிகுறி தெரிஞ்ச உடனே நமது மாவட்டத்தில் நம்ம மாவட்ட ஆட்சியருடைய அறிவுரையின்படியும் எமது கால்நடை பராமரிப்பு இயக்குநருடைய அறிவுரையின்படியும் வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம மீட்டிங் மற்ற ஃபாரஸ்ட்டு உள்ளாட்சித்துறை அவங்கள வச்சு நாங்கள் மீட்டிங் போட்டு ஏதாச்சும் நம்ம கோழிப்பண்ணையில் நம்ம மாவட்டத்தில் அன்யூஷுவல் டெத்து அசாதாரணமான இறப்புகள் ஏற்பட்டால் உடனே கால்நடை பராமரிப்புக்கு தகவல் தெரிவிக்கணும். அதுபோக நாங்கள் ஏற்கனவே வந்து பறவை காய்ச்சல் சோதனை சாவடி எங்கள் மாவட்டத்தில் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 12 இடத்துல ஏற்கனவே இயங்குது. நம்ம கேரளாவிலேருந்து வரக்கூடிய வாகனங்களில் நாங்கள் கிருமி நாசினி செலுத்தி அதை பாதுகாப்பாக வச்சுருக்கோம். அது போக நமது மாவட்டத்தில் எந்த இறப்பும் இது வரைக்கும் இல்லை. நாங்கள் ரெகுலராக நம்ம மாவட்டத்தில் நோய் புலனாய் பிரிவு இருந்து நம்ம மாதிரிகள் கோழிப்பண்ணையிலேருந்து ஸ்வாப்பு சீரம் எடுத்து நாங்கள் பிடிடிஎலுக்கு அனுப்புகிறோம். அவங்க வந்து மற்ற ஆய்வகங்களுக்கு அனுப்புகிறாங்க. இதிலேருந்து எங்களுக்கு எந்த வித நெகட்டிவான ரிப்போர்ட் தான் வந்திருக்கு. பாசிட்டிவ் எந்த ரிப்போர்ட்டும் இது வரைக்கும் வரல. அதனால் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை பாதுகாப்பான சூழ்நிலை தான் நிலவுது. கால்நடை பராமரித்துறை அதற்கான நடவடிக்கையை தொடர்ந்து எடுத்து வருது. அதே மாதிரி நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் பறவைகள் ஏதாச்சும் ஃபாரஸ்ட்டுக்குள்ள இறப்புகள் எது இருந்துச்சுன்னா கால்நடை பராமரிப்பு துறைக்கு தகவல் கொடுக்க சொல்லி நாங்கள் அந்த துறைக்கு தகவல் கொடுத்துருக்கோம். எல்லா கால்நடை உதவி மருத்துவர்கள் நம்ம மாவட்டத்தில் 2 கோட்டம் இயங்குது, கோயம்புத்தூர் பொள்ளாச்சி. அனைத்து கால்நடை உதவி மருத்துவர்களுக்கு நாங்கள் தகவல் கொடுத்துருக்கோம். ஏதாச்சும் அந்த நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய கோழிப்பண்ணைகளில் ஏதாச்சும் இறப்புகள் பறவைகள் நம்ம கோழியில் இறப்பு இருந்தால் உடனே நம்ம நோய் புலனாயிருக்கும் அந்த கோட்டை உதவி இயக்குனருக்கும் மண்டல இணையருக்கும் தகவல் தெரிவிக்கின்ற தகவல் சொல்லியிருக்கோம். இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு நிகழ்வும் ஏற்படலை. வருங்காலத்திலையும் நம்ம மாவட்டத்தில் எந்த ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவாமையும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு கால்நடை பராமரிப்பு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கும். இந்த கோழிப்பண்ணைகள் மற்ற ஒரு பொதுவான இடத்துல காக்கையோ ஒரு கோழி குஞ்சோ ஒரு கோழியோ ஒரு பறவைகளோ எந்த பறவைகளும் இழந்திருந்தால் மக்கள் வந்து எந்த இது அதை அறுத்து ஒரு அவங்க தொடாமல் கால்நடைத்துறைக்கு எங்களுக்கு தகவல் கொடுக்கணும். அதை நாங்கள் வந்து ஆய்வு பண்ணி நாங்கள் ஆழமாக குழி தோண்டி புதைக்கிறதுக்கான பாதுகாப்பு நடவடிக்கை எடுப்போம். பொதுமக்கள் வந்து ஏதாச்சும் ஒரு அதிகமான டெத்து ஒரு கோழி 2 கோழிக்கு மேலே இறப்பு ஏற்பட்டு ஏதாச்சும் ஒரு பண்ணையில் இருந்தாலும் பண்ணையாளர்களும் சரி பொதுமக்களும் சரி அதை கையாளாமல் ஒன்று கால்நடைத்துறைக்கு அறிவுள்ள கால்நடை உதவி மருத்துவர்கிட்ட தகவல் சொன்னாங்கன்னா அவங்க வந்து எங்களுக்கு தகவல் சொல்லுவாங்க. நாங்கள் ஆய்வு பண்ணி அதனுடைய சாம்பிளை சேகரித்து நாங்கள் வந்து ஆய்வுக்கூடத்துக்கு அனுப்பி அதிலேருந்து வரக்கூடிய ரிசல்ட்டை சொல்லி அந்த பகுதி மக்கள் ஏதாச்சும் எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கான நடவடிக்கை எடுப்போம். நமது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இதுவரைக்கும் நம்ம இந்த சென்னையில் காகம் இறந்தது மாதிரி இதுவரைக்கும் எங்களுக்கு தகவல் இல்லை. அப்படி பொதுமக்கள் அதிகமான காகங்கள் எங்கேயாச்சும் இறப்பு ஏற்பட்டிருந்தால் அறிவுள்ள கால்நடை உதவி மருத்துவர் கால்நடை மருந்தகத்துக்கு போய் அவங்களுக்கு தகவல் சொல்லுங்கள். இல்லை மண்டல இணையக்கிணர் நம்பர் 9445001135 இந்த நம்பருக்கு மண்டல இணையக்கிணர் கோவை கால்நடை பராமரிப்பு தகவல் சொன்னீங்கன்னா நான் உடனடியாக அறிவுள்ள கால்நடை மருத்துவரை அணுகி அங்கே உள்ள காகத்தை இறப்பு ஏற்பட்ட எந்த பறவையாக இருந்தாலும் நாங்கள் சோதனைக்கு எடுத்துக்கொண்டு அதை உறுதி செய்யப்பட்ட தகவலை நாங்கள் பொதுமக்களுக்கு எச்சரிக்கைக்காக தகவல் கண்டிப்பாக சொல்லுவோம். சென்னையில் இந்த காகங்கள் அதிகமாக ஏற்பட்டு அதை வந்து நம்ம ஆய்வு செய்தப்போ ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸான்றதை கன்ஃபார்ம் பண்ணதுனால இப்போ மாவட்ட அளவில் கால்நடை பராமரிப்புத்துறை மூலமாக வீக்லி ஒரு மீட்டிங், அதாவது கால்நடை பராமரிப்புத்துறை, வனத்துறை, ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு, உள்ளாட்சித்துறை, காவல்துறை இவங்களை வந்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் வந்து வாரம் ஒரு முறை கூட்டம் நடத்தி அசம்பாவிதம் ஏதாவது இந்த பறவைகள் இருந்தால் நாங்கள் வந்து நம்ம அரசுக்கு தகவல் தெரிவிக்கிறதுக்காக இப்போ அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. அதை வாரம் ஒரு முறை நம்ம மாவட்ட ஆட்சியர் தலைமுறையில் வருங்காலங்களில் கூட்டம் நடத்தப்படும். கோழி பண்ணையாளருக்கும் சரி நம்ம பொதுமக்களுக்கும் சரி அவங்கவுங்க வளர்க்கக்கூடிய கோழி பண்ணையில் வளர்க்கக்கூடிய கோழிகளை பயோசெக்யூரிட்டி அதாவது கிருமி நாசினி அந்த மாதிரி தெளித்து ரொம்ப சுகாதாரமான முறையில் வச்சுக்கிறணும். அது மாதிரி புறக்கடையில் கோழிகள் வளர்க்கக்கூடிய பொதுமக்களாலும் சரி கோழிகளை நல்ல சுகாதார முறையில் கிருமி நாசினியை செலுத்தி பயோசெக்யூரிட்டி மெஷர் அதை கடைப்பிடிக்கணும். இது வரைக்கும் எந்த ஒரு அசம்பாதம் இல்லை. பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை. நம்ம கறிக்கோழியையும் சரி முட்டையும் சரி நம்ம வந்து தாராளமாக நம்ம உணவாக எடுத்துக்கொள்ளலாம். மக்கள் அச்சப்பட தேவையில்லை. நமது கோவை மாவட்டத்தில் அந்த மாதிரி எந்த அசம்பாதம் இல்லாதனால அச்சப்பட தேவையில்லை. பண்ணையாளரும் சரி பொதுமக்களும் சரி கோழி பண்ணையை நல்ல சுத்தமான முறையில் பராமரிக்க வேண்டும்.
அதே மாதிரி புறக்கடை வளர்ச்சி கோழி வளர்க்குறவங்களும் சுத்தமான முறையில் கோழி பண்ணையை பராமரிக்கணும். கால்நடை பராமரித்துறை வேண்டுகோளாக விடுக்கிறோம்.